அடுப்பு கூட அவசியம் இல்லைங்க. ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு ஒரு 5 நிமிஷத்துலேயே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். எல்லாருக்கும் பிடிக்கவும் செய்யும். அதே சமயத்தில் நாம் இதை ஹெல்த்தியாகவும் செய்யலாம். இதுக்காக 2 கப் அளவு பொரி எடுத்துக்கலாம். ஒருவேளை உங்ககிட்ட நமத்து போன பொரி இருந்துச்சுன்னா கூட நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம். ஃப்ரெஷ்ஷான பொரி இருந்துச்சுன்னா அப்படியும் செய்யலாங்க. நான் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷான பொரி தான் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த 2 கப் அளவு பொரியில் பாதி மட்டும் இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாங்க. மிச்ச பாதியை நான் ஒரு பாத்திரத்தில் அப்படியே எடுத்து வச்சுக்கிறேன். இப்போது நம்ம இதில் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இப்படியே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்படி அரைக்கும் போது நைஸாக நமக்கு அரைஞ்சு கிடைக்கும். நல்ல பவுடராகி கிடைக்குங்க. இதுக்கு பதிலாக பொரியை ஒரு 5 நிமிஷத்துக்கு தண்ணியில் போட்டு ஊற போட்டு அப்படியே செஞ்சுக்கலாம். ஆனால் நமக்கு இதுக்கு ஊற போடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ரொம்ப ஈஸியாக இதே போல் மிக்ஸி ஜாரில் போட்டு டக்குன்னு அரைச்சாவே நல்ல பவுடராகி கிடைக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இதை அப்படியே நம்ம ஒரு பவுலில் எடுத்து கொட்டிக்கலாங்க. மிச்ச பாதி இருக்கக்கூடிய பொரியை நான் அப்படியே ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சேன்னு சொல்லிங்களா, அது எல்லாத்தையும் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாங்க. இது கூட நல்ல டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக ஒரு 1/4 கப் அளவு பொரிக்கடலை சேர்த்துக்கலாம். அதாவது பொட்டுக்கடலை தான். பொட்டுக்கடலை சேர்த்து செய்யும்போது நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். அதே சமயத்தில் நல்ல வாசனையாகவும் இருக்கும். இப்போ நம்ம இதே போல் அரைச்சி எடுத்துக்கலாம். இதுவும் நமக்கு நல்லாவே அரைஞ்சு கிடைக்கும். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. கையில் எடுத்து பார்க்கும்போது நல்லா மாவு மாதிரி அரைஞ்சிருக்கும். இது அரைக்கிறதுக்கு நமக்கு எந்த விதமான சிரமமும் இருக்காது. இப்போ நம்ம ஏற்கனவே கொஞ்சம் மாவு கொட்டி வச்சுருந்தோம். அது கூடவே இதையும் கொட்டிக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். முதல்லையே நிறைய தண்ணி ஊற்றி பிசையாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றினோன்னா நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு கிடைக்கும். அதே சமயத்தில் நம்ம இதில் பொட்டுக்கடலை சேர்த்து செய்கிறதால டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நாம் இதில் உப்பு சேர்த்துருக்குறோம். இதுக்கு பதிலாக நீங்கள் கொஞ்சமாக சீனியை பவுட்ரு பண்ணி அதை தூளாக்கி அப்படியே கூட சேர்த்துக்கலாம். அல்லது நம்ம பொரியை தூள் பண்ணோம் இல்லைங்களா, அது கூடவே ஒரு 1/2 ஸ்பூனுக்கோ 1 ஸ்பூனுக்கோ சீனி சேர்த்து கூட நீங்கள் செஞ்சுக்கலாங்க. அப்படி செஞ்சாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா இதே போல் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப குலைவாக வேணாம், அதே சமயத்தில் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம இதே போல் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கிறோங்க. அவ்வளோதான், நம்ம வேலையே முடிஞ்சு போச்சு. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயந்தான் இது. இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதே மிக்ஸி ஜாரையே நான் திரும்ப பயன்படுத்திக்கிறேன். 1/2 கப் அளவு துருவின தேங்காய் எடுத்துக்கோங்க. அல்லது கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய தேங்காய் 1/2 கப் அளவு எடுத்துக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம இதே போல் அடிச்சு எடுத்துக்கலாம். துருவின தேங்காய் நீங்கள் சேர்த்திங்கன்னா இதே போல் மிக்ஸி ஜார்லலாம் போட தேவை கிடையாது. மிக்ஸி ஜாரில் அரைக்கும் போதே 2 ஏலக்காய் சேர்த்து இதே போல் நம்ம அரைச்சி எடுக்கும்போது நல்ல வாசனையாக இருக்கும். ஒரு பவுல் எடுத்துகிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த தேங்காய் எல்லாத்தையும் அப்படியே நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போது இனிப்புக்காக நம்ம இதில் நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இன்னும் இனிப்பு தேவைப்பட்டால் நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட இனிப்பு சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 கப் அளவு அவல் சேர்த்துக்கிறாங்க. அவல் நல்ல மொறுமொறுன்னு இருக்கும். அதுக்காக இது நல்லா சாஃப்டாக வரணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுக்கலாம். தண்ணி நல்லா ஊறும்போது அவல் இன்னும் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். நமக்கு சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்காக நிறைய தண்ணி சேர்க்க வேண்டாம். கொஞ்சமாக ஒரு 1/4 கப் அளவு மட்டும் சேர்த்தா போதும். நம்ம பிசையும் போது எக்ஸ்ட்ரா தண்ணி இருக்கிற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் அவல் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி ஒரு பருவத்துக்கு இருக்கணுங்க. இப்போ நம்ம இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கக்கூடிய மாவு இருக்கு இல்லைங்களா, அதில் சின்னதாக ஒரு உருண்டை மட்டும் இதே போல் உருட்டி எடுத்துக்கோங்க. உள்ளங்கையில் வச்சு இதே போல் தட்டி விட்டுக்கோங்க. சைஸ் எல்லாம் நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாங்க. இன்னும் கொஞ்சம் பெரிய உருண்டையாகவே எடுக்கணும்னு தோணுச்சுன்னா கொஞ்சம் பெரிய உருண்டையாகவே நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ உள்ளங்கையில் வச்சு இதே போல் தட்டிட்டு மெலிசாக லைட்டாக அந்த நடுப்பொயில் மட்டும் தட்டி விட்டுக்கோங்க. அது நமக்கு ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதே போல் 2 ஸ்பூன் அளவுக்கு ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சு விட்டுக்கோங்க. இந்த ஸ்டஃபிங்கில் நம்ம வாழைப்பழம் சேர்க்கவே இல்லை. இதில் நீங்கள் வாழைப்பழம் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். என்கிட்ட இன்றைக்கி வாழைப்பழம் இல்லாத காரணத்தால் தான் நான் இன்றைக்கி வாழைப்பழம் கட் பண்ணி போடலை. வாழைப்பழம் சேர்த்திங்கன்னா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அரைச்சி சேர்க்காதீங்க. அரைச்சி சேர்த்திங்கன்னா ரொம்ப தண்ணி ஆகிடும். கட் பண்ணி சேர்த்திங்கன்னா ரொம்ப தண்ணி இல்லாமல் கெட்டியாக இருக்கும். கொஞ்சம் கூட வெடிப்பு இல்லாமல் இந்த உருண்டைகளை உருட்டி எடுத்ததுக்கு அப்புறமா நல்ல ஒரு ஷேப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை வச்சு லைட்டாக அமுத்தி விட்டுருக்கிறேன். அப்போ இதே போல் நல்ல சூப்பரான ஒரு ஷேப்பு கிடைக்கும். உங்களுக்கு இந்த ஷேப்பெல்லாம் வேணாம் அப்படின்னா நீங்கள் சும்மாவே உருட்டி எடுத்துக்கலாம். இதே போல் உங்களுக்கு அச்சு இருந்துச்சுன்னா அந்த அச்சில் கூட நீங்கள் வச்சு செஞ்சுக்கலாம். இதே போல் சின்னதாக ஒரு உருண்டை உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த அச்சுக்குள்ளே லைட்டாக நெய் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ ஒரு உருண்டையை இதுக்குள்ளே வச்சுட்டு இதே போல் நம்ம அமுத்தி விட்டுக்கலாம். நம்ம இதே போல் தட்டும்போது லைட்டாக நமக்கு ஒட்டுற மாதிரி இருக்கும். ஒரு பவுலில் பக்கத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதே போல் நம்ம செய்யும்போது ஒட்டுற மாதிரி இருக்கும்போது லைட்டாக தண்ணீரை நனைச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா கையில் ஒட்டாமல் இருக்கும். இப்போ இதே போல் ஃபுல்லாக இதே போல் தேய்ச்சி விட்டாச்சு. இப்போ நம்ம வச்சுக்கக்கூடிய இந்த ஸ்டஃபிங்கில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் உள்ளே எடுத்து இதே போல் ஃபில் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்டஃபிங்கை வைக்கும்போது ரொம்ப டைட் பண்ணாமல் இதே போல் ரொம்ப லூஸாக விட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு வெடிப்புகள் இல்லாமல் வரும்.
இப்போ கையில் கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க. இதில் இந்த மாதிரி ஒட்டி வச்சோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி சூப்பராக நல்ல சீலாகி கிடைக்குங்க. இதுவே லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டால் போதும். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதே போல் உங்கள்கிட்ட அச்சு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதே போல் செஞ்சு விட்டுக்கோங்க. அழகான ஒரு ஷேப்பு கிடைக்கும். இல்லைன்னா நீங்கள் லைட்டாக இதே போல் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். அல்லது நீங்கள் வாழை இலை எடுத்து அதில் கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணிவிட்டு இதே போல் தேய்ச்சிட்டு உள்ள ஸ்டஃபிங் வச்சு கூட ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பே இல்லாமல் ரொம்ப ஈஸியான ஒரு கொழுக்கட்டை ரெடி பண்ணியிருக்கிறோம். நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு கொழுக்கட்டை செய்யணும் அப்படின்னா கூட ரொம்ப ஈஸியாக நம்ம இதை செஞ்சு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அதே சமயத்தில் அடுப்பு இல்லை, நம்ம எங்கேயாவது கோவிலில் போகிறோம், அங்கே நம்ம ஒரு கொழுக்கட்டை செய்யணும் அப்படின்னு நினச்சா கூட வீட்டிலேருந்து நம்ம போகும்போது பொரியை மட்டும் பவுடர் பண்ணி கையில் எடுத்து வச்சுட்டு மற்ற பொருட்களெல்லாம் நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா கூட கோயிலில் வச்சு கூட அழகாக நம்ம ஒரு கொழுக்கட்டையே செஞ்சு சாமிக்கு படைக்க முடியும். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களையும் செய்ய சொல்லிவிட்டு உங்களுக்கு கொஞ்சம் செஞ்சு கொடுக்க சொல்லுங்கள்.